Daily. Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே அதிவேகமாக சென்ற லாரி சாலையோரமாக இருந்த கோவில் மீது மோதியதில் கோவில் தரைமட்டமானதால் அப்பகுதி மக்கள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் பாபு இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த் பாபு, வணக்கம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? தரைமட்டமான கோவில் என்னது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. ஒசூர் அடுத்த உளியாலம் என்னும் கிராமத்தில் அதிவேகமாக இன்று விடியற் காலை சென்ற லாரி ஒன்று சாலையோரமாக இருந்த ஆஞ்சநேயர் கோயில் மீது மோதியதில் கோயில் தரைமட்டமானது அப்பகுதி மக்கள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒசூர் பகுதியிலிருந்து பாகலூர் செல்லக்கூடிய சாலையில் தான் இந்த உளியாலம் என்னும் கிராமம். பேருந்து நிறுத்தகத்துக்கு அருகே ஆஞ்சநேயர் கோயில் அமைந்திருக்கிறது. ஆந்திரா பகுதியை சேர்ந்த நபர் ஒசூரிலிருந்து பாகலூர் நோக்கி இன்று விடிய காலை சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் இருக்கக்கூடிய கோயிலில் அவர் மோதிருக்கிறார். பின்னர் போலீசார் விசாரணையில் அவர் குடிபோதையில் விடியற்காலை பகுதியிலே குடிபோதையில் அவர் வாகனம் இயக்கத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. கோயில் மீது மோதியதில் காங்கிரீட்டால் கட்டப்பட்டிருந்த அந்த கோயிலானது முழுவதுமாக தரைமட்டமானது. அந்த கோயில் மேல் பகுதியில் இருந்த ராமர், சீதை, ஆஞ்சநேயர் உள்ளிட்ட சிற்பங்களும் உடைந்து கிடந்தது அப்பகுதியில் மற்றும் கிராம மக்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காலை நேரம் என்பதால் பேருந்து நிறுத்தகத்தில் எந்த பயணிகளும் இல்லாத நிலையில் நல்வாய்ப்பாக யாருக்கும் அசம்பாவிதம் ஏற்படவில்லை. குடிபோதையில் இருந்த ஆந்திரா பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநரிடம் நல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சாலை பகுதியிலேயே கோயில் தரைமட்டமானது அந்த கிராம பகுதி மக்களிடம் கவலை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. Taste the Daily.